வணக்கம் அக்கா. வெல்கம் டு Ada 24/7 தமிழ் யூடியூப் சேனல். ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சது. அந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி லாஸ்ட் டேட் 13th February 2024. மறக்காம நம்மளுடைய மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் இருக்கு. அதுல மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒர்த்தான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி 15 இருந்து நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதற்கான லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 13 தான் கடைசி தேதி. ஓகே, இதற்கான வேகன்சிஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் டிரைவர் சம்திங் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்ளை ஆன்லைன் 2024 அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். அதில் MHC ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், லாகின் ஆல்ரெடி ரிஜிஸ்டர். நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்ளை ஆன்லைன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர், டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபார் த போஸ்ட் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் வரும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுங்க. @gmail @yahoo சம்திங் உங்களுடைய அஃபிஷியல் ஜிமெயில், அதாவது பாத்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுங்க. உங்களுடைய நேம் கொடுங்க. இந்த இடத்துல உங்களுடைய இனிஷியல் என்னவோ அது என்ன பண்ணுங்கன்னா கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு அதை திரும்ப ரீஎன்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடு கொடுப்பாங்க. அந்த கேப்சா கோடு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்டர் பண்ணுங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஓடிபி மாதிரி வரும். இந்த ஓடிபி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓடிபி ரிஜிஸ்டர் பண்ணும்போது எங்க வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிற இடத்துல அப்ளை ஆன்லைன் கொடுங்க. இதுல ஓடிபி கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி வரும். பின்ன எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, நோட்டிபிகேஷன் நம்பர் 2ஆ இல்ல 3ஆ, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா முடிஞ்சது. ஸோ இப்போ 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி பாத்தீங்கன்னா நீங்க என்ன கொடுத்துருந்தீங்களோ அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட தகவல் தான் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்டர் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 3 போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னா இந்த 3 போஸ்டையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. மல்டிபிள் போஸ்ட் என்னாகும் செலக்ட் ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் 2 அதுவே டிஃபால்ட்டா வரும். ஓகே, இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க இனிஷியலை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நேம் என்ன பண்ணுங்கன்னா டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? ஸோ இப்போ டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஜெண்டர் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா நீங்க மேல் ஃபீமேல் அதை நீங்க கொடுங்க. கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, மேரீட் ஆர் அன்மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல நீங்க எந்த ஊர்ல நீங்க பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சொந்த மாநிலம் என்ன அப்படின்னா மோஸ்டா எல்லாருமே என்னவா இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கும். என்ன பண்ணிருங்க கொடுத்துருங்க. ஸோ என் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. இப்போ என்னோட டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நாமக்கல். ஸோ நான் நாமக்கல் கொடுத்துட்றேன். ஃபாதர் பேர், எங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஜெயவேல். ஸோ பி ஜெயவேல். அப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஃபாதரோட ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா விவசாயி. நான் என்ன பண்ணேன்னா ஃபார்மர். அம்மா பேரு, அம்மாவோட ஆக்குபேஷன் இதெல்லாம் கொடுக்குறோம். அடுத்தது தாய்மொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ். ஸோ உங்களுக்கு அதே போல கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ இந்தியன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் சம்திங் என்ன இருக்கோ அது நீங்க கொடுத்துருங்க. ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அதோட நம்பர் கேட்கும். நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே நம்பர் கேட்கும், கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டுக்கு இருந்ததுன்னா எஸ் கொடுங்க.
கீழே நம்பர் கேட்கும் கொடுத்துக்கோங்க. நோனா நோனே கொடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னா நோன் தான் கொடுத்தேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகிரி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இடத்துல கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகிரி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் சீக்கிங் ரிசர்வேஷன் அண்டர் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான விதிகளின்படி இடஒதுக்கீடு கோருகிறீர்களா? எஸ் அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் கேட்கும். நோ அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அதே போல அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருக்கீங்களா? எஸ்ஆர் நோ, நான் நோ கொடுத்தேன். நீங்க ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கீங்களா? நான் நோ கொடுத்தேன். எஸ்னா ஒரு டீடைல்ஸ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அந்த கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனான்னு சொல்லி நோ, எஸ்னா ஒரு டீடைல்ஸ் கேட்கும், சர்டிஃபிகேட் கேட்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஒவ்வொன்றா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. இதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க இருக்கிற அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிரச்சனையே இல்லை. மறுபடியும் டைப் பண்ணணும்னு ஞாபகம் இல்லை, தேவையில்லை. அடுத்து இமெயில் ஐடி. அடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர், டெலிஃபோன் வித் எஸ்டிடி இருந்தா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய போட்டோ மக்களே. ஸோ போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அந்த சைஸ்ல அந்த ஃபார்மேட்ல நீங்க கொடுங்க. அதே போல சிக்னேச்சர் வந்து 10 to 20 கேபிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குள்ள போயிடும். அதாவது செகண்ட் பார்ட்டுக்குள்ள போயிடும். செகண்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர் முடிச்சீங்க, ரெகுலரா, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, ஸோ எஜுகேஷனல் போர்டு சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, என்ன வழி, சதவீதம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, அந்த டிப்ளமோ இங்கே நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். +2 டிப்ளமோ அதுக்கு ஈக்குவலண்டா அப்படின்ட்டு. சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது, சர்டிஃபிகேட் நம்பரு, எதில் படிச்சீங்க, தமிழா இங்கிலீஷா, இதெல்லாமே கேட்பாங்க. அதே போல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் நான் படித்தேன் கொடுப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்களோ அது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்க கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பரு, ஓகேங்களா, இதெல்லாம் என்ன பண்ணிருங்க அப்படின்னா கொடுத்துருங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன். அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தா கொடுங்க. இப்போ எம்இலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸ் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க தெரியுமா? தமிழ் வந்து பாத்தீங்கன்னா படிக்க தெரியுமா? தெரியும். எழுத தெரியுமா? தெரியும். பேச தெரியுமா? தெரியும். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? தெரியும். எழுத தெரியுமா? தெரியும். பேச தெரியுமா? தெரியும்னா தெரியும், இல்லைன்னா இல்லை. அப்படி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அடுத்து டைப் ரைட்டிங். இப்போ டைப் ரைட்டிங் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பரும் சர்டிஃபிகேட் டேட்டும் கேட்கும். ஸோ நோ கொடுத்தீங்கன்னா எதுவும் கேட்காது. இப்போ அதே போல ஒவ்வொன்றுக்கும் கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பரும் சர்டிஃபிகேட் டேட்டும் என்டர் பண்ண சொல்லும். இங்கிலீஷ் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நீங்கள் தமிழில் டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, இங்கிலீஷில் முடிச்சு வச்சிருந்தா கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதே போல ஷார்ட் ஹேண்ட் சுருக்கெழுத்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பரும் சர்டிஃபிகேட் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கா? நீங்க கம்ப்ளீட்டட் ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா சர்க்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எஸ் அப்படின்னா அதோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபில் பண்ண சொல்லி கேட்பாங்க. நோ அப்படின்னா எதுவும் கேட்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்டும் கம்ப்ளீட் ஆயிட்டு நீங்க எங்க வருவோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டுக்கு வருவோம். தேர்ட் பார்ட் என்னன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து ஹைகோர்ட்ல இருக்கிறாங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸ் கேட்பாங்க. அதே போல உங்களுக்கு ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களா இருக்கணும்னு நெசசரி இல்லை, யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு 2 பேர்த்தோடைய நேம், அவங்க என்ன, அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ என்ன சொல்றது அப்படின்னா என்ன உறவு முறை அப்படி இருந்தாங்கன்னா என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒர்க் பண்றாங்களா இல்ல. ஸோ இது மாதிரி கேட்பாங்க. ஏதாவது பினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்களா, ஹைகோர்ட் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ல ஏதாவது இருக்காங்களா, ஒர்க் பண்றாங்களா இல்லையா, சம்திங் அது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எஸ்ஆர் நோ மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இதை கேட்பாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்க மேல ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஏதாவது இருந்தது, ஒரு தடை பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு காட்டு பிரச்சனை, சம்திங் உங்க பைக் தூக்கிட்டு போயிட்டாங்க, சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் அப்படின்னா அதோட டீடைல் என்ன பண்ணுங்கன்னா என்டர் பண்ணுங்க. அடுத்து எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் ஆஃப் பர்சன் ஹூ கேன் டெஸ்டிஃபை அபவுட் யூ நேம் அண்ட் அட்ரஸ். அதாவது ஒரு 2 பேர் உங்களுடைய நற்பண்பு, அதாவது உங்களுடைய நற்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா
டெஸ்டிஃபை பண்ற மாதிரி, அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல பையன் சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா, என்னோட பேரை கேட்கிறாங்க இந்த இடத்துல. ஒரு 2 பேர்த்தோட பேரை கொடுத்துட்டு நாங்க என்ன பதவியில இருக்கோம், என்னுடைய போன் நம்பர் என்ன, என்னோட முகவரி என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க வந்து அப்பா அம்மா பேரை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாது. மாமா மச்சான் பேரு, அக்கா அண்ணா இது மாதிரி எல்லாம் கொடுத்துக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பேரை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு உறவினர் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்க மோஸ்டா என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு ரிலேஷன்ல இருக்கிறவங்களே கொடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனா பேரண்ட்ஸ் கொடுத்துட வேண்டாம், சரிங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் இல்ல அப்படின்னு நெசசரி இல்ல, கண்டிப்பா இருக்கணுங்கிற நெசசரி எல்லாம் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி. ஸோ லாஸ்ட் ஒன் டிக்ளரேஷன், உறுதிமொழி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கிறீங்க. இதுல எல்லாத்துலயும் செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் டிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா இதை ஃபுல்லா படிச்சு பாருங்க. இதை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா என்ன கேட்கறாங்க, அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்ட், என்னோட சுயநிலைவில் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் அப்ளை பண்ணேன். அதே போல அது மாதிரி தான் சம்திங் கேட்பாங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து, ஏதாவது சம்திங் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி ஏற்கணும். ஓகேவா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றேன், இது எல்லாமே உண்மையா தான் அப்ளை பண்றேன், சம்திங் அது மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் செக் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்றேன்னா ஃபைனல் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா ஸோ டிக்ளரேஷன் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, உங்கள் விவரங்களை உறுதிப்படுத்தவும், கன்ஃபார்ம் யுவர் டீடைல்ஸ். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய டீடைல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் பூபதி, என்னோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு, அப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம், சம்திங் இதெல்லாம் நான் அங்கே என்டர் பண்ணியிருப்பேன்ல, அதெல்லாம் இந்த இடத்துல வெரிஃபை பண்றேன் நான். ஸோ கைஸ், இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுட்டு எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல போய் மாட்டிக்கிறாங்க. தயவு செஞ்சு இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா இங்கேயே மாத்திக்க முடியும், இல்லைன்னா மாத்தவே முடியாது, இல்லைன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாத்த முடியாது. ஓகே, இது எல்லாமே வெரிஃபை பண்றோம். இது எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று வரும். ஓகே, இப்போ நீங்க ஓகே பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பிடிஎஃபா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு மாடிஃபிகேஷனோ இல்லை அடிஷனல் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஆட் பண்றதோ டெலிட் பண்றதோ எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூ சலான், அப்லோட் பெய்ட் சலான், கடைசியா பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு இந்த சலானுக்கு போனீங்கன்னா சலான் வந்து டிஸ்பிளே ஆயிரும். பேங்கோட காப்பி, ஹைகோர்ட்டோட காப்பி, கேண்டிடேட்டுக்கு ஒரு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சலான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஓகே, இதுல நீங்க என்ன பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? அமௌண்ட்டை நீங்க பே பண்ணிட்டு இங்க என்ன பண்ண வேண்டியதா அப்படின்னா அப்லோட் பெய்டு சலான் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மக்களே, நான் எல்லாமே ஈச் அண்ட் எவரி ஸ்டெப் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்தேன். ஓகே, நம்ம அடால மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிச்சிருக்கோம், புது பேட்ச் அடுத்து போட போறோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த பேட்ச் ரிலேட்டடான ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுங்கன்னா மெயில் பண்ணுங்க. bubudi.j@24/7.com அப்படிங்கிறத மெயில் ஐடி. ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் மெயில் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய மொபைல் ஆப் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சம்பந்தமான ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நல்லாவே கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தெளிவா A to Z என்ன நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.